10 நிமிஷத்துல டெலிவரியா இதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு சொல்லிட்டு 2021ல ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட், ஜொமேட்டோ இவங்களாம் பெரிய பிளேயரா இருக்கும்போது ஜெப்டோ கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இதுவாக தான் இருந்தது. பட் ஜெப்டோ நிறுவனம் அது எதுவுமே காதில் ஏத்துக்காம அவங்களோட பிசினஸ் மாடலில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கு சக்ஸஸாக வந்து நிற்கிறாங்க. ஸோ அது எப்படி சாத்தியம் பண்ணாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மளிகை கடையை அடுத்த லெவலான ஒரு பிசினஸ்க்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. அதுவும் 2021 காலகட்டத்தில் சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லாவே சிரிச்சிருப்பாங்க. இதே தான் ஜெப்டோவோட ஃபவுண்டர்ஸ் அந்த 2 பேருக்கும் நடந்திருக்கு. அப்போ இந்த ஃபவுண்டர்ஸோட ஏஜ் வந்து 19 தான் வந்து இருந்தது. ஆதித் பலிச்சா, கைவல்ய ஓரா. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த ஜெப்டோவோட ஃபவுண்டர்ஸ். இவங்க 2 பேருமே அவங்களோட அகாடமிக்ஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஸ்டான்ஃபோர்ட்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. அகாடமிக்ஸ் பண்ணாம அங்கேருந்து லீவ் ஆகிட்டு இந்த பேண்டமிக் டைம்ல இந்த ஜெப்டோ நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க. ஸோ அப்போ தொடங்கும் போது அவங்களோட மோட்டிவேஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, இங்கே ஏன் கிராசரிஸ் எல்லாத்தையுமே 1 நாள் to 2 நாள் வந்து எடுத்துக்கிறாங்க டெலிவரி பண்றதுக்கு, இதை ஏன் 10 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிளான்ல இந்த ஜெப்டோவோட நிறுவனத்தை வந்து அவங்க நிறுவி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. ஸோ இவங்க இந்த டைம்ல வரும்போதே பெரிய பெரிய பிளேயர்ஸான ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட், ஜொமேட்டோ இவங்க எல்லாருமே அப்பவே பெரிய பிராண்ட்ஸா இருந்தாங்க. அப்பா அவங்க சொன்னதே இந்த குயிக் காமர்ஸ்லாம் அந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. பட் இந்த நிறுவனம் அதை வந்து சாதிச்சு காமிச்சிட்டாங்க. ஸோ இவங்க அங்க கரெக்டாக நோட்டீஸ் பண்ணது வந்து அவங்களோட பிசினஸ் மாடல் எப்படி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணாங்க. ஸோ இதோட பிசினஸ் மாடல் ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. இவங்க டாக் ஸ்டோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சின்ன சின்ன ஏரியாவில் வந்து வைக்க முடியும், எந்த அளவுக்கு வந்து கிட்டியே வைக்க முடியும் ரேடியஸ்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ 2 கிலோமீட்டருக்கு ஒன்று, 3 கிலோமீட்டருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி இங்க மெட்ரோ சிட்டிஸ்ல பிளான் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த பிசினஸ் மாடல் வந்து சக்சஸ் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியா வளர்ந்து நிற்குது. 2023 டேட்டா படியே $1.4 பில்லியன் வேல்யூவேஷன் உள்ள கம்பெனி அந்த ஜெப்டோ நிறுவனம் வந்தது. ஸோ உங்களோட பிசினஸ் ஐடியாவும் சின்னதா இருக்கு இல்ல அப்படின்னா அது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட ஐடியாவா இருக்கு அப்படின்னா கூட அது பிரச்சனை இல்லை. இங்க ஐடியாஸ் எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் இருக்கும். பட் அது எக்ஸிகியூஷன் பண்றதுல தான் இங்க வந்து பிரச்சனை கிரியேட் ஆகுது. ஸோ உங்களோட பிசினஸ் ஐடியாவை கரெக்டா எக்ஸிகியூஷன் பண்ணுங்க, ப்ராப்பரான பிளானிங்கோட பண்ணுங்க, ஸ்ட்ரக்சரோட பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்து அப்படின்னா பிசினஸ் கன்சல்டன்ட் கிட்ட வந்து அதுக்கான அட்வைஸ் வந்து கேட்டுங்க, எப்படி வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களோட பிசினஸும் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிடும். அது ஒரு மளிகை கடை பொருளை எடுத்துட்டு போய் விற்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல.